பாலிவுட் ஆக்டர் ஷாருக் கான் அவர்களுக்காக டீம் ஷாருக் கான் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று செயல்படுது. அந்த வெப்சைட்டில் ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது கிங் அப்படின்னு ஷாருக் கான் அவர்களுடைய ஒரு படம் வரும் போல், அந்த படம் வந்து புக் மை ஷோவில் 12.5K இன்ட்ரெஸ்ட்டை வாங்கியிருக்கு. ஆனால் கூலி திரைப்படம் வந்து 12.3K இன்ட்ரெஸ்ட்டை தான் வாங்கியிருக்கு. அதாவது ஹிந்தியில். கூலி படம் வந்து இன்னொரு 2 வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் கிங் படத்துக்கு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டே வரல, அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஷாருக் கானை தூக்கி வச்சு பேசியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தோட ஹிந்தி வெர்ஷன் வந்து 12.3K இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கும், ஷாருக் கான் அவர்களுடைய கிங் திரைப்படம் வந்து 12.5K இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா ஷாருக் கான் வந்து பாலிவுட் ஆக்டர், ஹிந்தியில் தான் அவங்களுக்கு மெயின் கலெக்ஷனே. ஆனால் கூலி திரைப்படம் வந்து தமிழ் திரைப்படம். அந்த படம் வந்து ஹிந்தி வெர்ஷனில் கிட்டத்தட்ட ஷாருக் கான் படத்துக்கு ஈக்குவலாக தான் வந்திருக்கு. இதில் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஷாருக் கான் படம் 12.5, கூலி படம் 12.3, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அதே கூலி படத்துடைய தமிழ் வெர்ஷன் பார்த்தா 200Kக்கு மேலே போயிட்டுருக்கு. ஷாருக் கான் டீம் வெளியிட்ட இந்த செய்தியிலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. அது தமிழாக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, ஆந்திராவாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை முந்தணும், அவரை முந்தினாதான் நம்ம டாப் அப்படின்னு தான் இன்று வரையும் நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஷாருக் கான் டீமும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம தலைவரையே முந்திட்டோம்னா நம்ம தான் டாப் அப்படின்னு நினச்சி தான் அவங்க இந்த போஸ்ட்டே போட்டிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஷாருக் கானே தலைவர் தான், இந்தியாவின் சூப்பர் ஸ்டாரில் உலகத்திலே அவர் தான் சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லாமல் ஆல் த ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் வச்சு தலைவருக்கு சல்யூட்லாம் பண்ணியிருப்பார். இருந்தாலும் கூட அவருடைய ரசிகர்கள்லாம் எல்லாருமே, எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களுமே எதிர்பார்க்குறது வந்து தலைவரை நம்ம முந்தணும், தலைவரை முந்தினா தான் நம்ம டாப் அப்படிங்கிறது தான் எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்களுடைய ரசிகர்களுமே நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க வச்சதே தலைவரோட மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லணும்.